வெல்கம் பேக் டு மிஷன் பாசிபிள் ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறதில்ல. இன்னைக்கு ஒன் டே ட்ரிப்பாக நம்ம திருச்சூர் போக போகிறோம். முன்னாடி எங்கே போனால் கடினமாக இருக்குமே சொல்லி சில ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டேன். அங்கே இறங்கி அவசரமாக ஓடி போய் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னது அவசரமாக இறங்கி வெயிட் பண்ண ஆரம்பிச்சாலும் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவர் லேட்டாக தான் வந்துச்சு. வந்து ட்ரெயினை ஓடி போய் ஸ்டாப் பண்ணலாமே சொல்லிட்டு அவசரமாக ஓடி போய் ஹாஸ்பிட்டல் போய் ரீச் பண்ணால் அங்கன்ற ட்ரெயின் டக்குன்னு கிளம்பிடுச்சு. அது ஒன்றும் இல்லை நண்பர்களே, ட்ரெயின் ஏறி பல வருஷமாச்சு. மறுபடியும் போய் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் செல்லுமான்னு கேட்டால் அடுத்த ட்ரெயின் 8 மணிக்கு வரும்பா, அதில் போய்க்கோங்க. நாங்கள் ரேட் தான், பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரெயினில் ஏறிட்டோம். இந்த ட்ரெயினை மிஸ்ஸே பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உசைன் போல்ட் மாதிரி ஓர்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்னதான் வெயிட் பண்ணாலும் பொங்கல் டைமுங்கிறனால செம்ம கூட்டமாக இருந்துச்சு. எல்லாரும் பரவாயில்லன்னு சொல்லி ஏறி கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டு வெயிட் பண்ணிட்டு எங்க வந்திருக்கும் மொபைல் எடுத்து பார்த்தா இப்பதான் ஓட்டப்பாலத்துக்கு வந்திருக்கும். அதே மாதிரி கொண்டிருக்கேன் தானே பாக்குறீங்க. ஏன்னா இந்த வீடியோ கடைசியில் சொல்றேன், நீங்க பாத்துக்கோங்க. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸிட் கேட் கிட்ட நின்றுட்டு வருது. நீங்க இந்த மாதிரி எக்ஸிட் கேட் கிட்ட நின்றுக்கீங்களா கமெண்ட்ல சொல்லிருங்க. அதுக்கப்புறம் திருச்சூரி ரீச் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு கடினமான ஓட்டத்தை போட்டு பஸ் ஸ்டாண்ட் போலாமே போனா அதுக்குள்ள நம்ம வயிற்றுல இருந்து கோழி கூவ ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நாட்டுக்கொடிக்கு ஒரு சல்யூட்டை போட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற வசந்தா ஹோட்டலுக்கு நாங்க வந்து ரீச் பண்ணோம். இங்க வந்து பிரைஸை பார்த்தோன்னா நானே தலையில கை வச்சுட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரோஸ்ட் மட்டுமே 80 rupees சொல்றாங்க. அந்த பஸ் அடுத்த ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு தோசையில் 1/2 போட்டு நாங்களும் அப்படியே முடிச்சுட்டு ஒரு டீ காப்பி ட்ரெயினில் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு டீ காப்பியை போட்டுட்டு பஸ்ல ஏறி உட்காந்தாச்சு. இது பஸ்ஸில் ஜெட்டானே தெரியல, அந்த ஸ்பீடுக்கு ஓட்டுறாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல 40 தான் போவாங்க பஸ்ஸில். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 km/h போறாங்க. ஃபைனல் அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி நம்ம பீச்சை ரீச் பண்ணியாச்சு. இல்லை போனோன்னே எனக்கு விளையாடணும் தான் ஆர்வம், பட் இருந்தாலும் ஃபோட்டோ எடுக்கணுமே. அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் நின்று எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளும் சும்மா இருப்போமா, மெமரிக்கு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் நின்று ஃபோட்டோ எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு சும்மா இல்லாமல் மச்சான் அது ரீல்ஸில் பார்த்துருக்கேன், இதை தோணு ஆமா வருண்டா அப்படின்னா அது ஒன்றுமே வரல. 6 hours ட்ராவலுக்கு அப்புறமா இப்போ தான் நான் பீச்சோட தண்ணியவே தொட்டிருக்கேன். அதனால விட்டுருவோமா, அதனால 1.5 hours இங்கே நல்லா ஜம்முன்னு விளையாண்டு வீடியோ ஷூட் பண்ணலாமே வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டாண்ட் வேறு கீழே விழுந்துருச்சு, அது வேறு கொஞ்சம் வளப்பலாகி போச்சு. எல்லாம் ரெஸ்ட்டு வெளியூர்லாம் பார்க்கும்போது இந்த போர்டை பார்த்தேன். இந்த கடல்னு போட்டுருந்துச்சு. நம்ம வச்ச பேர் மாதிரி இருக்குல்ல. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லேசியாக ரோஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பட் லஞ்சுக்கு அப்படி முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு பீஃப் கிரேவியோட ஒரு முராட்டா அதையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மீண்டும் ஃபோட்டோ எடுக்க கிளம்பி விட்டோம். இங்கேயும் எப்போதும் கேலிஸ்டனிக்ஸ் சொல்லி கேலிஸ்டனிக்ஸ் ஒர்க் அவுட் அங்கேயே போட்டாச்சு. வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறதுக்குள்ள எங்களுக்கு ஒரு வழி ஆகி போச்சு. அதுக்கே 1 hour கிட்ட வெயிட் பண்ணிட்டோம். வீட்டில் ஸ்பெண்ட் பண்ண டைமை விட டிராவலில் ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் அதிகம். 3 hours பீச்னா 12 hours டிராவல். மறுபடியும் திரும்பி வந்து என்ன அதே ப்ராசஸாக டிக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். டிக்கெட் எடுக்க வந்தா 6 PM ஒரு ட்ரெயின் இருக்குப்பா, அதில் போய் கொண்டாங்க. நாங்களும் அப்படியே அவசரமாக கிளம்பி ஒரு நாள் ட்ரெயினை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவசரமாக ட்ரெயின்குள்ளே ஏறி உட்காந்துட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் உட்கார்ல என்னதான் அவசரமாக போனாலும் நின்றுட்டு தான் போனோம். ஸ்டாண்டிங்லேயே போனது கூட ஓகே, பட் இந்த மாஸ்க் போட்டதே எனக்கு டென்ஷன் ஆச்சு. உள்ளுமே வடக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸை போட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அவங்களை பார்க்க பிபி அதிகமாயிருச்சு. ஜங்ஷன் ரீச் பண்ணுற 2 ஸ்டாப் மட்டும் தான் இருந்துச்சு. நானும் எந்த வம்பு கிம்பு பண்ணாமல் அப்படியே அல்ஹம்துலில்லாஹ்னு வந்து கோயம்புத்தூர் ரீச் பண்ணிட்டேன். பொங்கல் ட்ரிப் எனக்கு இப்படி போச்சு, உங்களுக்கு எப்படி போச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பை பை, லெட்ஸ் மீட் டுமாரோ.